Hello friends, welcome back to our channel Needles&Threads. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆரி பேசிக் ஸ்டிச்சஸில் ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஃபெதர் ஸ்டிச்னு சொல்லுவாங்க, இல்லை ஃப்ளை ஸ்டிச்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 3 லைன் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ரேண்டமாக 3 லைன்ஸ் போட்டுட்டு அதோட சென்டரில் இருந்து நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி 2 பக்கமும் ஒரு ஃபெதர் வந்து இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போது ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு யூஸ்வலாக நம்ம எந்த ஒரு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறப்பவும் அதுக்கு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு செயின் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு லாக் ஆர் பேக் எந்த ஒரு ஸ்டிச்சுமே வராது, எந்த ஒரு லாக் செயினும் நீங்கள் போடவே வேண்டாம். இதை அப்படியே இந்த லைனுக்கு கொண்டு வந்து ஸோ அதில் ஒரு செயின் போட்டுட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி நம்ம ரிவர்ஸில் புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல லாக் பண்ணுவோமோ அதே மெத்தடு நீங்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல லாக் பண்ணிவிட்டு சென்டரில் மறுபடியும் அகெயின் ஆப்போசிட்டில் இந்த ஆப்போசிட்டில் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே பேக்கில் புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல எந்த ஒரு லாக் செயினும் நம்மளுக்கு வராது. ஸோ இதை அப்படியே தேர்ட் லைனுக்கு கொண்டு வந்து தேர்ட் லைனுக்கு க்ராஸாக கொண்டு வாங்க. நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே பொசிஷனில் க்ராஸாக கொண்டு வந்து அப்படியே ரிவர்ஸில் புல் பண்ணி எடுத்துகிட்டு போய் சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. சென்டரில் லாக் போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு க்ராஸாக கொண்டு போய் ஒரு செயின் போட்டு அங்கேருந்து இதை பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே ரிவர்ஸில் புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சென்டரில் அதோட நாட் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டு அந்த இடத்துல ஒரு லாக் செயின் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 15 சென்டிமீட்டருக்கு லைன் போட்டு இதே மாதிரி நீங்கள் ஃபர்தர் டைப்பில் அதை ட்ரா பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்டிச் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு ஸ்லீவ் போர்ஷனில் சின்ன பார்டர் சைஸில் கூட நீங்கள் போட விருப்பம்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைப்டு ஷேப்பில் நிறைய போடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூட இதை ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக அப்படியே போட்டு 2 சைட்லேயும் ஃபெதர்ஸ் வர்ற மாதிரி நம்ம கொடுத்து அங்கங்கே பீட்ஸ் இல்லை பியர்ஸ் வந்து கொடுத்து நம்மளோட இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம அந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த லைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டிச் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். பட் நம்ம இந்த ஸ்லீவ் போர்ஷன்லலாம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் மாதிரி தெரியும். ஸோ நெக்லைனில் கூட நம்ம ஒரு பார்டர் மாதிரி ஆக்சுவலாக கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு 2 சைட்லேயும் மாற்றி மாற்றி ஒரு பியர்ல் இல்லை ஒரு பீட் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சென்டர்லேயே நீங்கள் ஒரு எண்ட் நாட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறமா இதே மாதிரி நான் இன்னொரு 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைனோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த 3 லைனும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு லைன்லேயும் 1/2 சென்டிமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3 லைனும் 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு லைன்லேயும் 1/2 சென்டிமீட்டர் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒய் ஷேப்பில் நம்ம இதை வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த ஸ்டிச் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கிற பேட்டர்னுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது ஒரு ஆப்போசிட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவுமே சென்டர்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ சென்டர்லேருந்து இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், 2 ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறமா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே தேர்ட் லைன் கொண்டு வந்து
ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் புல் பண்ணி சென்டரில் கொண்டு வந்து லாக் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்து சென்டரில் கொண்டு வந்து ஒரு லாக் போடுறேன். இதே ப்ரொசீஜர் தான் ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்களும் 2 டைப்பாக இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்று வந்து ஜரி த்ரெட் அண்ட் ஒன்று வந்து சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்டர்னேட்டிவாக நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி பேட்டர்ன் வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? நல்ல ஒரு மைல்டான காட்டன் சாரீக்கு ரொம்ப சிம்பிளான ஒர்க்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 2 லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய் நீங்கள் ஃப்ளை ஸ்டிச் ஆர் ஃபெதர் ஸ்டிச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் வந்து அதை சஜஸ்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி அதில் இந்த டிசைனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்து கொடுப்போம். பட்டன் ஹோல் ஸ்டிச் நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சும் நம்மளுக்கு போடுற மாதிரி வரும். பட் அந்த பேட்டர்ன் மட்டும் ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். ஃபுல்லாக இதே மாதிரி முடிச்சதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி 2 லைன் வந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கறதுக்கு நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.